ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம். சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்று நான் சொல்லுவது போல் நான் சொல்கிற ஒரே ஒரு கிளாஸ் தண்ணியில் இந்த 3 பொருளை போட்டு நாளைக்கு காலையில் அது நான் சொல்லுவது போல் செய்யும் பொழுது உங்களுக்கு அதீத பலன் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கி மிகவும் அற்புதமான நாள். இன்று மாலை 6 மணிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அதில் நான் சொல்கிற 3 பொருளை போட்டு வச்சிடணும். அதுக்கு பின்னாடி நம்ம இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்று ஏகாதேசி, மார்கழி மாதத்தில் வர இந்த ஏகாதேசி மிகவும் விசேஷமானது. தேய்பிறை ஏகாதேசி. இப்படி ஏகாதேசியில் நம்ம எந்த ஒரு நீங்கள் கேட்டு வேண்டி விரும்பி கேட்குறீங்களோ அது மிக விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்று இரவு ஒரு நாள் மட்டும் இரவு தூங்காமல் இருக்கணும். கண்மூடி தூங்கக்கூடாது. தூங்காமல் இருந்து உங்களுக்கு வேணுங்கிறத கேட்டு பெற்றுக்கலாம். அதுக்கு இன்று மாலை 6 மணிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 3 கொத்தாக இருக்கிற மாதிரி 3 துளசி இலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் கொஞ்சமாக சாயப்பாவோட விபூதி இருக்குது இல்லைங்களா, விபூதி திருநீர், அது கொஞ்சோண்டு போட்டுருங்க. பச்சை கற்பூரம் கொஞ்சமாக தூள் பண்ணி அதுலேயும் போட்டுருங்க. 3ஐயும் போட்டு நல்லா கலந்து சாயப்பா பாதத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் இன்று இரவு உங்களுக்கு நம்ம நடக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா, தடைப்பட்ட காரியங்கள், நடக்கலைன்னு சொன்ன விஷயங்கள் அனைத்தும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார ஓம் சாய் நாதாய நமோ நமக, ஓம் சாய் நாதாய நமோ நமக, ஓம் சாய் நாதாய நமோ நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லி வழிபட்டு காலையில் 6 மணி நீங்கள் எழுந்து அதே போல் தீபம் ஏற்றி அந்த தண்ணி அப்படியே சாயப்பா பாதத்தில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் 6 மணிக்கு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் யார் கண்முழித்து விரதம் இருக்கிறீங்களோ அவங்க காலையில் எழுந்து 2 தீபம் ஏற்றி ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் ஏற்றி வழிபட்ட பிறகு ஓம் சாய்நாதாய நமோ நமகன் மீண்டும் ஒரு 9 முறை சொல்லிட்டு அந்த தண்ணியை எடுத்து 3 முறை கையில் ஊற்றி குடிச்சிருங்க. துளசியோடு கலந்து குடிச்சிட்டு வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க. தெளித்து விட்டு நீங்கள் வழிபட்டு பாருங்கள். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும். இதில் நீங்கள் எப்போவுமே முழு நம்பிக்கையோடும் கொஞ்சம் பொறுமையோடும் செயல்படும் பொழுது அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு முழுவதுமாக கேட்டுருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல் கடைப்பிடிங்க. அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.